ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சாஃப்டான நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே எப்படி குல்ச்சா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூட நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். முதல்ல நம்ம குல்ச்சா ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அது கூட நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு தயிர் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வரும்போது கையில் கொஞ்சம் ஒட்டுனது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த மாவுக்கு மேலே லைட்டாக நம்ம தடவி விட்டுக்கிடலாம். தடவி விட்டுட்டு நான் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடுறேன். நான் துணியை போட்டு மூடி ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் 1/2 மணிக்கூர் கழித்து இப்போ நான் இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்குது. கையில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்குது. இப்போ நான் அந்த மாவுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் ஒரு பொருள் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் பூண்டு. இந்த பூண்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சீவலில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் பட்டர், வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வெண்ணெய், பூண்டு, கொத்தமல்லி இலை இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த மாவை கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாட்டும் விரிக்கக்கூடாது, ரொம்ப திக்காட்டும் விரிக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நம்ம விரிச்சுக்கிடணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி விரிச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம விரிச்சிட்டு இதுக்கு மேலே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பூண்டு, வெண்ணெய் இவ்வளோத்தையும் இதுக்கு மேலே வச்சுக்கிடலாம். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் ப்ளெயினாக போடணுன்னாலும் கூட போட்டுக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும். இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இந்த பக்கம் நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். எண்ணெய் விடக்கூடாது. தண்ணி தெளிச்சிட்டு பபிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தவாவில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அது வேகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு மெத்தடில் இன்னொன்று பண்ணலாம். அது என்னென்னா இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சம் எள்ளு வச்சுருக்கிறேன். இந்த எள்ளையும் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி இலையையும் போட்டு லைட்டாக நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக உருட்டிக்கிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது வேகட்டு. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு. இதை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ மாற்றி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மாற்றிக்கிடலாம். ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த எள்ளும் கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கிற குல்சாவை வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி தண்ணி விட்டுக்கிடலாம். இதில் நம்ம எண்ணெய் விடக்கூடாது, தண்ணி தான் விடணும். விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இந்த மாதிரி நான் 2 மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறேன். ஒன்று பட்டர், பூண்டு, கொத்தமல்லி இலை, இன்னொன்று எள்ளும் கொத்தமல்லி இலையும் வச்சு செஞ்சுருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம குல்சா ரெடி.
இப்போ குல்சா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கிறேன். இந்த வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன். நம்ம அந்த பட்டரில் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். அடுத்தது நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளினா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் வேகிறது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நான் இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் இப்போ அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி அந்த தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மலான மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். இதை வந்து அது கூட நம்ம போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த பன்னீரை வேக வச்சிடலாம். ரொம்ப வேக வச்சா அது வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இப்போ தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் இல்லைன்னா இது வேண்டாம். அதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி அப்படின்னா வெந்தயத்தாள், காஞ்ச வெந்தயத்தாள் உள்ளது தான். அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து லைட்டாக அந்த கையில் வச்சு நம்ம வந்து லைட்டாக கசக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே தூவினோன்னா இந்த
இதை போடும்போது நம்மளுக்கு ஹோட்டலில் உள்ள டேஸ்ட் வந்துடும். இப்போ இதையும் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நான் வந்து லேசாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ நான் வந்து இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. இப்போ குல்ச்சா பன்னீர் பட்டர் மசாலா தயார். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.